மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரம்பு நிர்ணயம் செய்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்புகளுக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. துணைவேந்தர்களை மாநில அரசே நியமனம் செய்யும் சட்ட மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அந்த சட்டப்பிரிவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான வாதத்தை அளித்துள்ளது. அதில் அரசியல் சாசன அமைப்பின் பிரிவு 143 பயன்படுத்தி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முடிவு செய்த விவகாரத்தை மீண்டும் எழுப்ப முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு 141 பயன்படுத்தி இறுதி செய்யப்பட்ட ஒரு விவகாரத்தை மறுசீராய்வு செய்தல் அல்லது குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரல் என்ற அடிப்படையில் மீண்டும் அந்த முடிவை மாற்ற முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான விவகாரத்தில் இதேபோன்று கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஒன்றிய அரசு அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான வாதத்தில் ஆளுநர்கள் வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல என்றும் மாநிலங்கள் அவசரகதியில் இயற்றும் சட்டத்தை தடுப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயம் செய்வது சட்டத்தை திருத்துவதற்கு சமம் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.